ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய நாளிலே ஒரு அருமையான ஆன்மீக தகவலை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பக்தி என்று சொல்கின்றார்களே, பக்தியிலே பல வகைகள் இருக்கின்றது. இந்த பக்தியின் வகைகளை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அது என்ன பக்தியிலே வகைகள் என்று கேட்டால் இருக்கின்றது, நிறைய இருக்கின்றது. அதுவும் பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான உதாரணமாக இருந்த பிரகலாதனுக்காகவே ஒரு அவதாரம் நிகழ்ந்தது என்றால் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக நிகழ்ந்தது. மற்ற அவதாரங்கள் எல்லாம் நின்று நிதானித்து நடந்த அவதாரங்கள். ஆனால் தன்னுடைய பக்தன் பிரகலாதனுக்காக பெருமாள் எடுத்த அவதாரமானது கணப்பொழுதிலே நடைபெற்றது. ஆக மிகச்சிறந்த அவதாரமாக கருதப்படுவது நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரத்திலே நரசிம்மனிடம் நாளை என்பது இல்லை என்று சொல்வார்கள். இதை பல நிகழ்ச்சிகளிலே நான் சொல்லியிருக்கின்றேன். நரசிம்மனிடத்திலே நாளை என்பது இல்லை, நாளை பார்த்து கொள்ளலாம் என்பது நரசிம்மனிடத்தே இல்லை. அவனிடம் அணுகினால் உடனடியாக அருளை பொழிபவன் நரசிம்மன். பிரகலாதனுக்கு அப்படித்தான் அருளினான். ஆனால் பிரகலாதனுக்கு அசையாத பக்தி இருந்தது. அந்த பக்தியின் காரணமாக பெருமாள் அவனுக்கு கணப்பொழுதிலே தன்னுடைய அருளை பொழிந்தார். ஆகவே நம்முடைய பக்தியானது உயர்வாக இருந்தால் நிச்சயமாக இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. கண்ணொரு பக்கமும் சிந்தை ஒரு பக்கமும் நின்று இறைவனை தரிசிக்கக்கூடாது. இறைவனை தரிசிக்கும் போது, இறைவனை வேண்டும் போது நம்முடைய முழு மனதும் இறைவனிடத்திலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பக்தி தான் அசையாத பக்தி என்று சொல்வார்கள். ஆக இந்த 9 விதமான பக்தி, இந்த 9 விதமான பக்தியை பற்றி பிரகலாதன் தன்னுடைய தந்தையான ஹிரண்யகசிபுவுக்கு உபதேசிக்கின்றான். ஹிரண்யன் மிகப்பெரிய நாஸ்திகன், தான் கடவுள் என்று சொல்லிக் கொள்பவன். அந்த ஹிரண்யகசிபுவுக்கே பிரகலாதன் இந்த பக்தியை பற்றி சொல்கின்றான். இந்த 9 விதமான பக்திகளை பற்றி பேசுகின்றான் பிரகலாதன். நாமும் அதனை கேட்டு அதன்படி நடப்போம். வாழ்க்கையிலே 9 விதமான பக்திகளை தெரிந்து கொள்வோம். வாருங்கள். ஆக தன்னுடைய கல்வியின் மேன்மையை, தான் படித்ததை ஹிரண்யகசிபுவுக்கு சொல்கின்றான் பிரகலாதன். ஹிரண்யன் கேட்கின்றான், நீ படித்ததிலேயே உத்தமமான விஷயம் எது என்று ஹிரண்யகசிபு பிரகலாதனை பார்த்து கேட்கின்றான். பிரகலாதன் பதில் சொல்கின்றான், சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சத்தியம், ஆத்ம நிவேதம் என்று சொல்கின்றான். அதாவது இதி பும்சார் பிதா விஷ்ணு பக்திச்ச நவலக்ஷணா என 9 விதமான பக்தியை பற்றி அந்த குழந்தை பிரகலாதன் ஹிரண்யகசிபுவுக்கு சொல்கின்றான். அதிலே முதல் பக்தியானது சிரவண பக்தி. காது கொண்டு பகவானை பற்றி கேட்க வேண்டும், பகவானை பற்றிய ஸ்லோகங்களை கேட்க வேண்டும், பகவானை பற்றி கதா காலக்ஷேபங்கள் இவற்றையெல்லாம் கேட்க வேண்டும். எதையும் அனாவசியமாக பார்க்காதே, அனாவசியமாக பேசாதே என்பதற்காக கண்களும் வாயும் மூடிக்கொண்டிருக்கின்றன, காதுகள் மட்டும் திறந்த வண்ணமே இருக்கின்றது. காரணம், நல்லவற்றை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆக சத் விஷயங்களை மகான்களிடத்திலே கேட்டுக்கொண்டே இரு. கேட்டால்தான் அந்த ஆத்மா க்ஷேமத்தை அடையும். கேட்டுக்கொண்டே வர வேண்டும். எல்லாம் படித்தே சம்பாதித்து விட முடியாது. வேதாந்த விஷயங்களை மகான்களிடத்திலே கேட்க வேண்டும். அதனால்தான் காதுக்கு மூடியே போடாமல் வைத்துள்ளான் கடவுள் என்று சொல்கின்றார். அடுத்து பகவானுடைய பெருமையை நாம் எப்போது கேட்கின்றோமோ அன்றிலே இருந்து பகவானை தியானம் பண்ண வேண்டும். தியானம் முக்கியமான ஒன்று.
அனைத்தையும் மறந்து இறைவனை மட்டுமே சிந்தித்து இருப்பது தியானம். கேட்டல் என்பதிலே பரீட்சித் மகாராஜா மாதிரி கேட்டவர்கள் கிடையாது என்று சொல்வார்கள். அதேபோல் சொல்வதிலே கேட்டவற்றை சரியாக சொல்ல வேண்டும் அல்லவா? அப்படி சொல்வதிலே சுகபிரம்மம் போல் சொன்னவர்கள் இல்லை. ஸ்மரணம் பண்ணுவதிலே பிரகலாதன் மாதிரி ஸ்மரித்தவர்கள் இல்லை என்று சொல்வார்கள். நாரத மகரிஷி பிரகலாதன் கருவிலே இருக்கும்போதே அவனுக்கு நாராயண மந்திரத்தை உபதேசிக்கின்றார். கருவிலே இருக்கும்போதே அந்த நாராயண மந்திரமானது அவனுடைய செவிகளுக்குள்ளே சென்று மூளையிலே தங்கு ஆத்மாவிலே தங்கிவிட்டது. ஆகவே அந்த நாராயண மந்திரத்தை அவனைப் போல் யாருமே ஸ்மரணம் செய்யவில்லை என்று சொல்கின்றார்கள். அடுத்து பாத சேவனம் பண்ணியதிலே மகாலட்சுமி மாதிரி இல்லை. எந்நேரமும் மகாவிஷ்ணுடைய பாத கமலங்களை பிடித்து கொண்டு மகாவிஷ்ணுக்கு சேவை செய்கின்ற ஒரு அற்புதமான பக்தி மகாலட்சுமியினுடைய பக்தி. ஆக மகாலட்சுமியை போல் பாத சேவனம் செய்தவர்கள் யாருமே இல்லை என்று சொல்வார்கள். அதேபோல் விழுந்து விழுந்து சேவித்ததிலே அக்ரூரர் போல் யாருமே இல்லை என்று சொல்வார்கள். அக்ரூரருடைய பக்தியானது மிகப்பெரிய பக்தி. அடுத்து புஷ்பத்தை இட்டு பகவானை அர்ச்சித்ததிலே துருவனுடைய வம்சத்திலே வந்த பிருது சக்கரவர்த்தி போன்று யாரும் இல்லை என்று சொல்வார்கள். அதேபோல் தோழமை நட்பு, அதாவது அர்ஜுனன் போல் அதிலே யாரும் இல்லை என்பார்கள். கண்ணனை பகவானை தன்னுடைய நண்பனாக பாவித்து பகவானோடு அவ்வப்போது பேசிக்கொண்டே இருப்பது, இது போன்ற பக்தி அர்ஜுனன் போல் வேறு யாரும் செய்ததில்லை. பகவானுக்கு தாசனாய் நின்றதிலே ஆஞ்சநேயன் போல் யாருமே இல்லை. தன்னையே பகவானுக்கு அர்ப்பணித்ததிலே பலி சக்கரவர்த்தி மாதிரி யாருமே இல்லை. ஆக இந்த 9 விதமான பக்திக்கு இப்படி 9 விதமான பேர் நமக்கு உதாரண புருஷர்களாக இருக்கின்றார்கள். இதிலே முதல் பக்தி சிரவணம், கேட்டல் என்பது வந்துவிட்டால் அதுவே நம்மை உயர்த்திவிடும். எப்போதுமே உயர்ந்த விஷயங்களை கேட்க வேண்டும், பகவானுடைய நாமாக்களை கேட்க வேண்டும். இதுதான் பக்தியிலே முதல் படி. இந்த முதல் படியை நாம் தொட்டுவிட்டால் அடுத்த படியான கேட்ட வண்ணம் நடத்தல் என்கின்ற படியானது நம்மை உயர்த்தும். அப்படி நல்லவற்றை கேட்டு நல்லபடி நடந்தால் முக்தியானது நமக்கு எளிதாக கிடைத்துவிடும். மூன்றாவது படி, அதாவது பகவானை அடைகின்ற படியானது நமக்கு எளிதாக கிடைத்துவிடும். ஆகவே இந்த பக்தியிலே இந்த 9 நிலைகளை நாம் வைத்துக்கொண்டு அந்த 9 நிலைகளின் படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் வாழ்க்கையிலே நமக்கு எல்லா விதமான வளமும் நலமும், இறந்த பின் முக்தியும் கிடைக்கும். மறுபடியும் இந்த உலகத்திலே வந்து பிறக்காத ஒரு தன்மை ஏற்படும். பிறவாமை என்ற வரம்தான் முக்கியமான வரம். இறைவனிடத்திலே நாம் கேட்க வேண்டியது பொன்னோ பொருளோ அல்ல, அவை அனைத்தும் நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ப நமக்கு கொடுக்கப்படும். நமக்கு என்ன கர்மா இருக்கின்றதோ, முன் ஜென்மத்திலே நாம் என்ன வினை செய்திருக்கின்றோமோ அதன்படிதான் இன்றைய கர்மா இருக்கும். வங்கியிலே நம்முடைய கணக்கிலே என்ன பணம் இருக்கின்றதோ அந்த பணத்திலிருந்து தான் நமக்கு பணம் கிடைக்கும். வங்கியிலே எத்தனையோ பேருடைய பணங்கள் இருக்கும், ஆனால் நம்முடைய கணக்கிலே இன்றைக்கு ஒரு 5000 ரூபாய் இருக்கின்றதா, அதிலே 4000 ரூபாய் எடுக்க முடியும். அதுபோலத்தான் நம்முடைய கர்மா, நாம் முன் ஜென்மத்திலே செய்த வினைகளின் பிரகாரம்தான் இன்றைய ஜென்மம், இந்த ஜென்மம் நமக்கு அமையும். இதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அவனிடம் ஆடிகார் இருக்கின்றதே, இவனிடம் இனோவா இருக்கின்றதே என்று நினைக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு இந்த ஜென்மாவிலே கொடுக்கப்படும் நிச்சயமாக. ஆக இது போன்ற சிந்தனைகளிலே மனதை செலுத்தாமல் முக்தி ஒன்றே நமக்கு தேவை, முக்தி மட்டும்தான் நம்முடைய எண்ணம் என்று பகவானிடத்திலே வேண்டும் போது முக்தியை மட்டுமே நாட வேண்டும். முக்தியை மட்டும் நாடும்போது நம்முடைய எண்ணமானது பிறழாது. ஆகவே இந்த ஜென்மாவிலே நிறைய புண்ணியங்களை செய்தால் அடுத்த ஜென்மா தவறி நமக்கு கிடைத்தால் அது நல்ல ஜென்மாவாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே இந்த 9 விதமான பக்திகளை செலுத்தி அதன்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையானது இனிமையானதாக இருக்கும். பிறர் நம்மை போற்றும் விதத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஆக பக்தி நெறியிலே என்றென்றும் இருந்து
வாழ்வை உயர்த்தி கொள்வோம். நன்றி, வணக்கம்.